வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த கரும்பு சாகுபடியில் வந்து பார்த்திங்கனாக்கா மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு நடவு செஞ்சதுக்கப்புறமா களையை கட்டுப்படுத்தணும். களை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இது எந்த முறையில் சாகுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாலடி பார் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு பவர் டில்லரை வச்சு களை எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அப்புறமா களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல. இதனுடைய தாக்கம் அதிகமானதுனால நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலடி பார் போடுறாங்க. இந்த நாலடி பாரில் வந்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா இடைவெளி அதிகமாக இருக்கும்போது, காற்றோட்டம் அதிகமாக இருக்கும்போது தூர் நல்லா வெடித்து வரும், கிளப்புகள் நல்லா கிளைக்கும். அதேமாரி இடுபொருள் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் கரெக்டாக வந்துட்டு பயிர்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்தலாம். சப்போஸ் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்துட்டு முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ வந்து நடவு செஞ்சு ஒரு 8லேருந்து 10 நாள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி அடிக்கணும். முதல்ல வந்து இந்த களைக்கொல்லி ஏன் அடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, களைக்கொல்லி அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் பார்த்திங்கன்னா பறி எடுத்துடுச்சு பார்த்துக்குங்க. இப்போ தான் வந்துட்டு பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதாவது மருந்தெல்லாம் கலந்து வச்சுருக்கு. எந்த மருந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு. பொதுவாக நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சாகுபடியில் கால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீல்டு கிடைக்குங்க. முதல் தடவை கரும்பை பொறுத்தளவுக்கு ஹீல்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் மருத்தாம்புன்னு சொல்லுவோம், மறுபோகம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா 12 பறி வரைக்கும் வெட்டினதெல்லாம் இருக்குது. அது பழைய ரகங்கள். இப்போ வர்ற புது ரகங்கள் அந்தமாரி கிடையாது. ஆனால் இப்போ மக்களே இதை பாருங்கள், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இந்த இதை தான் பயன்படுத்துகிறாங்க களைக்கொல்லிக்கு. நடவு செஞ்சு 10வது நாள். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பாக்கெட்டு. ரொம்ப டேஞ்சரானது. கொஞ்சம் இதை நம்ம உபயோகிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மாஸ்க் போட்டுக்குங்க. உங்களுடைய சுகாதாரத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 367 ரூபா 1/2 கிலோ பாக்கெட்டு. பாருங்கள், 1/2 கிலோ. ஓகேங்களா? இந்த